எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் வந்து நான் இதில் வந்து ப்ளே பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி வந்து வேறு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்பவே பாப்புலராக வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறமா 2வது வீடியோ வந்து ஒன்று காட்டுறேன். அது மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா அது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோ வந்து ப்ளே பண்ணிடுறேன். Hi, I'm Fox San Antonio's Jessica Headley. And I'm Ryan Wolf. Our greatest responsibility is to serve our Treasure Valley communities, the El Paso, Las Cruces communities, Eastern Iowa communities, Mid-Michigan communities. We are extremely proud of the quality, balanced journalism that CBS 4 News produces. But We are concerned about plaguing our country. the sharing of biased and false news has become all too common on social media. More alarming, some media outlets publish these same fake stories without checking facts first. The sharing of biased and false news has become all too common on social media. More alarming, some media outlets publish these stories simply aren't true without checking facts first. Unfortunately, some members of media use their platforms to push their own personal bias and agenda to control exactly what people think. And this is extremely dangerous to our democracy. 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 ஓகே, இந்த வீடியோ வந்து பெருசாக நம்ம இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம பெருசாக இது பண்ண தேவை. அது ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீனில் வந்த அத்தனை மீடியா அவுட்லெட்ஸும் ஒரே டயலாகை வந்து பேசுகிறாங்க. ஸோ இது நம்மளை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். ஆனாலும் இதுக்கப்புறமா வர்றதான் வந்து மெயின். அதுக்காக தான் இதை வந்து ஃபஸ்ட்டு காட்டினேன். ஸோ இதை வந்து இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 30-40 மீடியா அவுட்லெட்ஸுக்குமே ஒரே ஒரு பேரண்ட் கார்பரேஷன் தான் வந்து நியூஸை வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதில் அவங்க வந்து மஸ்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு சில செக்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த ஆங்கர்ஸ் வந்து படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து வருது. ஸோ எனிவே, இப்போ இந்த மீடியா அவுட்லெட்ஸை வந்து கிழிக்கணுமா அப்படின்னா ஆப்வியஸ்லி கிழிக்கணும். அதை நிறைய பேர் வந்து செஞ்சுட்டாங்க. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த நிறைய பேர் இந்த அகேன் ஃபேஸ்புக்கில் வந்து இருக்கிற கொஞ்சம் இங்கிலீஷ் இது வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஜான் ஆலிவர் யாருன்னு தெரியும். லாஸ்ட் அதுனா சம் காமெடி ஷோ வந்து நடத்துகிற ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கமீடியன். அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க எல்லாருமே லோக்கல் நியூஸ் அவுட்லெட்ஸு. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஒரு பிரெயின் வாஷ்ட் கல்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் ஒரே இதையே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு வந்து நான் பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் வந்து யூடியூப்பில் வந்து அன்அவைலபிள் அப்படின்ட்டு வருது. யூடியூப்பில் வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேபி இதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாமா இருக்கலாம் வேறு எங்கேயாச்சும். அந்தளவுக்கு வந்து தேட வேணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே பாருங்கள், ஜான் ஆலிவர் ஸ்லாம்ஸ் பிரெயின் வாஷ் கல்ட் சிங்க்லர் ஃபார் க்ரீப்பி லோக்கல் நியூஸ் இது அப்படின்னு வருது. அதே மாதிரி நான் உங்களோட குக்கீஸ் வந்து அக்செப்ட் பண்ண விரும்பலை. நான் அதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண விரும்பலை. ஆனால் யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணால் அன்அவைலபிள்னு வந்துச்சு. ஸோ எனிவே, இப்போ இந்த ஜான் ஆலிவர் வந்து இதில் மேட்ரு என்னென்னா, ஜான் ஆலிவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான கமீடியன். ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கமீடியன். அவனே வந்து
ஆல்மோஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் கமெடியன் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவுட்லெட்ஸை வந்து நேரடியாகவே பிரெயின் வாஷ்ட் கல்ட் அப்படின்னே வந்து திட்டுறான். எதுக்கு? ஒரே டயலாக ஒரு 30-40 பேர் வந்து பேசுனதுக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி இதில் வந்து ரெப்படேஷன் இருக்கு, அதே டயலாக பேசுகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இதில் வந்து இந்த நியூஸை வந்து கொடுத்துருக்கக்கூடியவங்க ஒரே ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்றதுனால அவங்கள வந்து கல்ட்டுன்னு கூப்பிட்றோம். இப்போது ரெண்டாவது வீடியோ ப்ளே பண்ண போகிறேன். இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பேசிக்லி என்னது அப்படின்னா, யுஎஸ் எலெக்ஷன்ஸ் இப்போ தான் வந்து நடந்துச்சு. அந்த யுஎஸ் எலெக்ஷன்ஸில் வந்து ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒவ்வொரு தடவை வந்து யுஎஸ் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதில் இதர் அந்த எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ண பாலிட்டிஷியன்ஸே அல்லது அந்த பாலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்தால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபிகர்ஸு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த எலெக்ஷன் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே அல்லது நம்ம நாட்டோட வரலாற்றுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து போகுதுன்னு எத்தனை, அதாவது டிவி கண்டுபிடிச்சதுலேருந்து இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்களே பாருங்க. All the clips of these celebrities telling everyone to vote, but the fact that they keep coming out and they keep telling us it's the most important selection of all time. Well, I guess it's the most important selection of the last 4 years, because they've been saying it since the television was created every single time. Listen for yourself, because this is one of the funniest bunch of clips put together that I've ever seen that just perfectly shows you social engineering. And share this with people close to you who might be asleep and see if maybe it cracks something in their head that wakes them up a little bit, where they go, yeah, right, they keep saying this, they keep trying to convince everyone of this, because it's just part of the illusion that we live in a republic, when in reality, we do not. Take a look. This is the most important election in the history of our country. This election is the most important in the modern history of this country. The election in 2020, without hyperbole, is going to be the most important election this country has undergone in over 100 years. Not a joke. This November's elections are more important than any I can remember in my lifetime, and that includes when I was on the ballot. There are just 8 days left in what is the most important election of our lifetimes. This will be maybe the most important election that our country's ever had. There's never been a more important tomorrow in modern electoral history in the United States than tomorrow, and that's not hyperbole. We know what is on the line and what is the truly most important election of our lifetime. Has anybody ever said that to you before? This election is the most important election in our lifetimes, no matter what generation you come from. I truly believe this is the most important election of our lifetimes. This is, I think, going to be the most important election that we've ever had. Really one of the most important elections in American history. In every campaign, they tell you the same thing. This is the most important election in a generation, the most important election in our lifetime. This one truly is. 2008 is the most important election in our lifetime. This is certainly the most important election in my lifetime. This is the most important election you've ever voted in your entire life. My fellow Americans, this is the most important election of our lifetime. All these choices make this one of the most important elections in our history. The election of 2004 is one of the most important, not just in our lives, but in our history. In 2000, as we go into what I think is the most important election we've had in a generation. In what will be, I am convinced, one of the most important elections we're likely to see for the next 50 years. It's the most important election of my lifetime. The one thing you and I agree on is the last election was perhaps as insignificant and uninteresting as any presidential election in our lifetime. Yes. 1996, in my opinion, is going to be the most important election of our lifetimes. There's a tendency every time it rolls around to say, well, this election, this is the watershed, this is the big one. And whether or not that's always true, I believe that the last election of the 20th century clearly belongs in that category. This is one of the most important elections in our lifetime. It may be the
most important election in our lifetime. The next election may be the most important one in 100 years. In what is almost certain to be one of the most consequential elections, not only of our lifetimes, but of the post-World War II American period. This is one of the most important elections in the history of the United States of America. This is the single most important election in our lifetime. This is the most important election in history. What this election is about, why this is the most important election of our lifetime. Before one of the most important elections in the nearly 200 years history of our country. This is the most important election in this nation in 50 years. The most important of all choices will be made by the American people at the polls less than 3 months from tonight. Asking the American people to make one of the most important decisions in their lifetime, because I think this election is one of the most vital in the history of America. This time, vote like your whole world depended on it. I think in many ways this election is more important than any since 1932. Or give me almost any in this section. Perhaps as Senator Kennedy has already indicated, the most important election in our history. Never in the history of the country has it been as necessary for the Democrats to win an election as it is now. You are faced with a great decision on Tuesday, the most important decision, in my opinion, that's faced the country since the Civil War. We face one of the great choices of history. I mean, you can't make it up, can you? அதாவது இந்த 2 வீடியோட லிங்கையுமே வந்து நான் போட்டு விட்றேன். இப்போது ஃபஸ்ட்டு என்னோட கேள்வி என்னது அப்படின்னா, இப்போது ஆப்வியஸ்லி இந்த மீடியா இந்த வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா, இவங்க வந்து ஒரே டயலாகை எல்லாரும் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி கமீடியன்ஸ்லாம் வந்து அதை பிக் பண்ணி எல்லாரும் வந்து அதை ஷேர் பண்ணி இது பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்படி பண்ணுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து டிவியில் மட்டுமா இருக்குது. இப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவியிலேருந்து வந்து அவங்க எப்போயோ வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து நிறைய வந்து யூடியூபுக்கு வந்து வந்துட்டாங்கன்னா அந்த அஃபிஷியல் நியூஸ் அவுட்லெட்ஸ் மட்டும் யூடியூப்க்கு வரல. அவங்க வர்றது ஓகே, ஆனால் யூடியூபர்ஸ் அவங்களே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நிறைய யூடியூபர்ஸை லெஃப்ட் விங்க்கோ ரைட் விங்க்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அது நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இதில் வந்து அமெரிக்காவில் உங்களுக்கே தெரியாத டெமோக்ராட் பார்ட்டிலையும் வந்து இந்த மாதிரி பற்றி பேசியிருக்காங்க, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலையும் வந்து இதே டயலாக் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஸ்கிரிப்ட் ஒரே இதுலேருந்து எதுவும் வருதா? இதை வந்து இதை யாராச்சும் வந்து ஷேர் பண்ணுவாங்களா? இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த அதாவது அரசியல்வாதிகளை யாராச்சும் வந்து இவங்க எல்லாரும் ஒரு பிரெயின் வாஷ்ட் கல்ட்டிலேருந்து வர்ற மாதிரி ஒரே டைலாக் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து யாரும் சொல்லுவாங்களா? அல்லது இன்னும் அதை விட முக்கியமான கேள்வி என்னதுன்னா, இங்கே யார் பிரெயின் வாஷ்ட் கல்ட்டு? உண்மையிலே வந்து இந்த மீடியாவோ அல்லது இந்த பாலிட்டிஷியன்ஸோ தான் ஒரு பிரெயின் வாஷ்ட் கல்ட்டில் இருக்காங்க, அவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து என்ன பேசினாலும் சம்பளம் கிடைக்கிது, காசு கிடைக்கிது, அதை பதவி எல்லாமே வந்து கிடைக்குதே. சரி, இப்போது உங்களில் சில பேர் வந்து கேட்கலாம், அதாவது இது வந்து எங்கேயோ அமெரிக்காவில் நடக்கிறதா, இதை ஏன்டா வந்து இப்போ நீ காட்டுற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கலி பார்த்தா அமெரிக்கா தான் வந்து இப்போது அமெரிக்கா, மேபி சைனா, ரஷ்யா, ஆனால் அட்லீஸ்ட் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப வந்து நட்போட வந்து இருக்கிறது வந்து அமெரிக்காவோட தான். உலகத்தில் நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. இது வந்து ஓப்பன் சீக்ரெட். இப்போ யாராச்சும் மேபி இப்போ இருக்கலாம், இல்லை யார் சொன்னால் இந்தியா வந்து ரஷ்யா கூடயும் தான் இருக்குது, இந்தியா வந்து சோவியத் யூனியனோட ஆலை அப்படி இப்படின்னு யாரோ சொன்னீங்கன்னா, மக்களே ஒன்று சொல்கிறேன், இந்தியா யூஎஸ் ஆர்மி அவங்களோட இந்தியன் பேஸஸை பேசிக்லி யூஎஸ் மிலிட்ரி யூஸ் பண்ணுறதுக்கு ஆத்தரைசேஷன் இருக்குது. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். எனிவே, அது எதுக்கு வந்து இப்போ நீ அமெரிக்காவில் நடக்கிறத எதுக்கு நீ வந்து காட்டுற, இந்தியாவில் நடக்கிறது, இந்தியாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி அதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. அங்கேயே இப்படி சப்போஸ்ட்லி த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, அது உண்மையா அப்படின்னு வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். சப்போஸ்ட்லி த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியில் வந்து இதுதான் வந்து நடக்குது. ரெண்டாவது,
இந்தியாவில் இந்த மாதிரி ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து யாரோ 2 அமெரிக்கன்ஸ் வந்து அந்த மீடியா இதையும் வந்து கொலேட் பண்ணி அதை ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பாலிட்டிஷியன்ஸோட ஸ்பீச்சஸையும் கொலேட் பண்ணி வந்து ஷேர் பண்ணாங்க. இப்போ நான் வந்து என்னோட டைமை வேற இதுலேயே வந்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் போய் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கோ ஹிந்தி தெரியாது. அப்படி வந்து தெரிஞ்சாலும் நான் இந்த மாதிரி வந்து ஒரு எல்லா பாலிட்டிஷியன்ஸோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸு வீடியோ இது எல்லாத்தையும் வந்து கோ த்ரூ பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுக்கணுமா? ஐ மீன் எனக்கு அந்த விஷயத்தில் வந்து டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணலை. இது வந்து எனக்கு வந்துச்சு, அதை வந்து நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அதை வச்சு சில கொஸ்டின் வந்து வைக்கணும்னு நினச்சேன். ஸோ இது ஏன் வந்து இந்தியாவில் இருக்கிறத வந்து நீ ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, நீ இது ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வேணும்னா வந்து அதை எடுங்க. நான் எந்த விதமான ஒரு பாலிட்டிக்ஸையே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கும் அதாவது வேற வழி இல்லாமல் வந்து இதில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர்த்து எனக்கு அவங்களோட எந்த விதமான பேச்சை கேட்கற கூட வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாராச்சும் வந்து எனக்கு அவங்களோட வீடியோ வந்து இதை நீ பாரு, நீ இதை பற்றி ஏதாவது சொல்லுன்னு கேட்டால் மட்டும்தான் நான் வந்து பார்க்கவே வந்து செய்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோவுமே அந்த மாதிரி எனக்கு ஒரு இதில் வந்து கிடைச்சது தான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்தியாவில் இருக்கிறத வந்து எனக்கு எடுக்க வந்து நேரம் இல்லை, அதை எடுக்கணும், அதில் நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து நான் விரும்பலை. நீங்கள் யாராச்சும் வந்து தோண்டி பார்த்து அதை எடுக்கிறேன்னா வந்து எடுங்க. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஏன் வந்து ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இந்த சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான். மீடியாவும் எல்லாம் கண்ட்ரோல்டு தான், அரசியல்வாதியும் வந்து கண்ட்ரோல்டு தான். இதை நீ இப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால இப்போ என்ன, எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வேற யாருக்காச்சும் வந்து உங்களோட சரௌண்டிங்லேயே வேற யாருக்காச்சும் வந்து இது தெரியாமல் இருக்கலாம். அவங்க இது எதுவுமே வந்து தெரியாமல் வந்து வாழலாம். அவங்ககிட்ட போய் வந்து நீங்கள் இலுமினாட்டி இருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொன்னால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மேபி அதுக்கெலாம் வந்து ட்ரிகர் வேர்டு வச்சுருக்காங்கல்ல. இப்போ கன்ஸ்பிரசி தியரி அப்படின்னு அந்த மாதிரி நிறைய ட்ரிகர் வேர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் எதுவுமே வந்து சொல்ல தேவையில்ல, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் வந்து இது பண்ண தேவையில்ல. வெறுமனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் போதுமே. அவங்க ஏதோ ஒன்று வந்து அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் சொல்கிறான்ல, அதே தான் நானும் சொல்கிறேன். அதாவது மேபி இதனால வந்து என்ன நடக்குதுங்க, எதனால இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரே டயலாகே சொல்கிறாங்க, அதுவும் ஒரே டைமில் இருந்தவங்க கூட கிடையாது. வெவ்வேறு 1940 2002 80 வருஷம் 75 வருஷமா இதே டயலாக அங்கே அமெரிக்காவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்தின் தாயகமாகிய அமெரிக்காவில் ஜனநாயகத்தை உலகத்தில் வந்து நிலைநாட்டுறதுக்காகவே வந்து பல போர்களை வந்து செய்கிற அமெரிக்காவில் இதுதான் வந்து நிலைமை அப்படின்னா, அப்போது வேற எங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது? நம்ம நாட்டோட நிலைமை என்ன யோசிக்கணும் இல்லைங்களா? மேபி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் இதை வச்சு வந்து ஏதாச்சும் வந்து யோசித்தாலும் அவங்க வந்து இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் வந்து எஸ்பெஷலி இப்போ வர ஜென்ரேஷன், ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷனுக்கு தான் வந்து அமெரிக்கன் பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ முக்கியமாக தெரியுது. இப்போ ட்ரம்ப்போ ஹிலரி கிளின்டனையோ நம்ம 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து யாருன்னே அவங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் இப்போ இதே இது வந்து ஒரு 20 வயசுக்காரனுக்கு இந்தியன் பாலிட்டிஷியனையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அமெரிக்கன் பாலிட்டிஷியன்ஸை வந்து அவங்களுக்கு தெரியுது. 20 வயசு பசங்களுக்கு 15 வயசு பசங்களுக்கே தெரியுதே. ஏன்னா அவங்க ஒரு இப்போ பெங்களூரு அந்த மாதிரி ஊர்லாம் வந்து பெங்களூர்லாம் குட்டி அமெரிக்கா மாதிரி தான். எனக்கு அப்படி தான் வந்து படுது. அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் வந்து பெங்களூரில் தெரியுது. அதே மாதிரி வந்து அமெரிக்காவில் என்னென்ன கல்ச்சர் வந்து இருக்கோ பெங்களூரில் ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 20 வயசு 15 வயசு இவங்ககிட்டலாம் இதை காட்டுங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அடுத்து நமக்கு அப்புறம் வந்து அவங்க தான் வந்து இப்போ எடுத்துட்டு வர போறாங்க. அவங்கள வந்து
இப்போது இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமில் ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் தான் வந்து இதை வந்து யோசிக்கணும். ஸோ யாருக்கு வந்து இது தேவையாக இருக்கும், இதை ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.